வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்கும். வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இந்த புனிதமான காலை வேளையில ஒரு தெய்வீகமான 9 மைய தியானத்தை ஏற்ற இருக்கிறோம். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி எல்லையற்ற தூய பெருவெளி. அப்படியே அந்த சுத்த வெளியை நினைந்து கொள்ளுங்க. அந்த எல்லையற்ற தூய பெருவெளி பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதையும் பிரபஞ்சத்திலுள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்களையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி. நம்மை சூழ்ந்து அந்த தெய்வீக சக்தி நிரம்பி ததும்பி அழுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வை உணர்ந்து பாரு. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நம்முள் அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும்.
அந்த தெய்வீக இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நம்முள் அலையா பாய்ந்து நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞானப் பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். அன்னை, தந்தை, ஆசான், குருமார்கள் அனைவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சிறிது நேரம் நித்யானந்த தியானம் ஏற்று இருக்கிறோம். தியான நிலைக்கு அமர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத்துய் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சியல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களும் ஒரு துணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு அனைத்து குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க. தவம் நித்யானந்த தவம். தொடக்கம் மூலாதார். குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். இப்ப மூலாதாரத்துல கூர்ந்து கவனிக்கிறோம். இப்ப மூச்சை இழுத்து கொண்டே அப்படியே உடல் அளவுக்கு விரிஞ்சு வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரத்தில் ஒடுங்கி நிற்கிறோம். மூச்சை இழுத்து கொண்டே உடல், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே உடல், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே நம்ம வீடளவுக்கு அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே வீடளவு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே இல்லமளவு விரிந்து நில்லுங்க. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்போ மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம். மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்ப மூலாதாரத்துல கூர்ந்து கவனிங்க. பிரபஞ்ச மகாசக்தி அருட்பேராற்று நமது மூலாதாரத்திலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும். நம்மை சூழ்ந்திருக்கிற பிரபஞ்சத்தை பாருங்க. பிரபஞ்சத்தில் உள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், இவை எல்லாவற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக காந்த சக்தி நமது மூலாதாரத்தை நோக்கி பாய்ந்து மூலாதாரத்திலே நிரம்பிக் கொண்டிருக்கின்ற உணர்வு.
மூலாதாரத்திலே சக்தி நன்கு திணிவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க அது மூலாதாரத்திலிருந்து எழுச்சி பெற்று சுழுமுனையின் வழியாக உச்சிக்கு செல்வதையும், அங்கிருந்து உடல் முழுவதும் அந்த தெய்வீக சக்தி பரவிக் கொண்டிருப்பதையும் மூச்சின் துணை கொண்டு உணர இருக்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், துரியத்திலிருந்து உடல் முழுவதும் மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். உணர்ந்து செய்யுங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், இந்த சக்தி அப்படியே மேல எழும்பி வர்றதை உணருது. மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் அந்த காந்த சக்தி பரவி நிரம்புவதையும் உணர்ந்து செய்யும். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். அப்படியே தொடர்ந்து உணர்ந்து செய்யுங்க. மூலாதாரத்திலிருந்து அந்த தெய்வீக சக்தி எழுச்சி பெற்று மூச்சின் துணை கொண்டு துரியத்திற்கு வருவதை, துரியத்திலிருந்து அந்த சக்தி உடல் முழுவதும் பாய்ந்து ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பி ததும்புவதையும் உணர்ந்து செல். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம்,
மூச்சை விட்டுக்கொண்டே பாதம், மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். அப்படியே அந்த சுவாசத்தில கவனத்தை விடுத்து உங்க உடலையே கவனிங்க. இந்த நீரூற்றிலே நீர் மையத்திலிருந்து எழுச்சி பெற்று சுற்றிலும் பரவுவது போல இயல்பாகவே நமது மூலாதாரத்தில் இருக்கின்ற சக்தி உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருப்பதை அப்படியே உடலுக்குள் மனம் செலுத்தி பாருங்கள். இயல்பாகவே மூலாதாரத்தில் இருக்கின்ற தெய்வீக பிரபஞ்ச சக்தி உச்சிக்கு பாய்ந்து கொண்டிருக்கிறது. உச்சியிலிருந்து உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உடலையே கவனி. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் இந்த தெய்வீக காந்த சக்தி திணிவு பெற்றிருப்பதை உணர்ந்து பார்க்க. உடலையே பாருங்க. நமது ஜீவகாந்த சக்தியோடு பிரபஞ்ச வான்காந்த பேராற்று பரிபூரணமாக நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கின்ற காட்சி. உடலில் உள்ள அத்தனை செல்களும் புத்துணர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலில் உள்ள நோய்கள், தேவையற்ற சக்திகள், வினைகள் அனைத்து முற்றிலும் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த சக்தி நமது உடல் முழுவதையும் பரிபூரணமாக தூய்மை செய்து விட்டது. உங்க உடலை பாருங்க. சக்தி உடலாக நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி. இன்னும் அந்த சக்தி நமது உடலிலே அதிகரிக்க அதிகரிக்க நம்ம காந்த உடல் அப்படியே விரிவடைவதை பாருங்க. காந்த உடலோடு அப்படியே இணைந்து நில்லுங்க. பிரபஞ்ச ஆற்றல் மூலாதாரத்தில் குவிவதையும், அந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு பாய்ந்து உடல் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருப்பதை, அந்த தெய்வீக சக்தி நிரம்ப நிரம்ப நமது காந்த உடல் விரிந்து 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 செல்வதையும் உணர்ந்து பாருங்க. நல்ல விரியட்டும் விரியட்டும். பிரபஞ்ச எல்லை வரை நமது காந்த உடல் விரிந்து நிற்பதை பார்.
பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கின்ற நமது காந்த உடலினுடைய தன்மை அப்படியே உணர்ந்து பாருங்க. இந்த காந்த உடல் பிரபஞ்சத்தையும் கடந்து உள்ள சுத்த வெளியோடு இணைந்து நிற்கிறது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்து நிற்கின்ற உணர்வு. அப்படியே அந்த காந்த உடலை மெதுவா சுருக்கி 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 அப்படியே பருவுடலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது அந்த நிலையிலேயே இருக்கலாம்னு விரும்பும். நாம பருவுடலோடு இணைவதற்கு முயற்சி செய்யும். அப்படியே பருவுடலுக்கு வாங்க. அப்படியே பருவுடலையே பாருங்க. தூய இறை சக்தியும் வான்காந்த பேராற்றல் திணிவு பெற்றிருக்கின்ற உடல். உடலை பாருங்க. உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணருங்க. வாழ்க வாழ்க. இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே தவத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். இந்த சக்தி அப்படியே தலை உச்சியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக நிரப்பி பாதம் வரைக்கும் நிரப்புங்க. ஒரு அஸ்வினி முத்திரை போட்டீங்கன்னா அந்த சக்தி 72,000 நாடி நரம்புகளிலும் பாய்ந்து உடல் முழுக்க செல்வதை உணர முடியும். வாழ்க வளமுடன். இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே வாழ்க்கை நல சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நல்லா உணர்ந்து சொல்லும். அருட்பேராற்றல் என்கின்ற இறை சக்தியினுடைய கருணையினால் பூரண உடல் நலம் பெற்றிருக்கின்றோம். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றோம். அகக்காட்சிப்பட்டு நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும்
நிறைவாக பெற்றிருக்கின்றோம். அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை செய்கின்ற குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் எல்லாம் நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற உயர் புகழை பெற்றிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறையை உணர்ந்து எல்லா பொருட்களையும் உயிர்களையும் இறையாக கண்டு பேரின்பத்தில் திளைத்து வாழ்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். நமது வாழ்க்கை துணை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அவ்வாறு அவர்கள் அன்பும் கருணையுமாக தெய்வீகமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். நாம் பெற்ற தவ ஆற்றல் அவர்கள் தவம் இயற்றாவிடினும் அவர்களுக்குள்ளும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். பெற்ற மக்கட் செல்வங்களை நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய அனைத்து அன்பர்களையும் நினைந்து வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்கியதற்கான நன்றியுணர்வோர் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். கூட்டான வாழ்த்து. ஆசான் அருட்தந்தை அவர்கள் அவருடைய வேதாத்திரியம் வாழ்க, அவர்கள் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க, ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க, உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்களும் அங்கு தொண்டாற்றும் மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க, உலக அமைதிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வாழ்க, இறை சாதனை மார்க்கம் வாழ்க, இறை சாதனை மார்க்கம் உலகெங்கும் இல்லம் தோறும் இறை சாதனை மார்க்கமாக மலர்ந்து உலக மக்கள் அனைவரும் இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அன்பும் கருணையுமாக அமைதியாக வாழக்கூடிய காட்சியை பார்த்து வாழ்க வளம், வாழ்க வளம். இறை சாதனை மார்க்கத்திலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளம். இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து ஆன்ம தூய்மை வெற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் தொழில் வளங்களும் ஆன்மீக மேம்பாடுகளும் வாழ்க வளம்.
இரண்டொழுக்கப் பண்பாடு உணர்ந்து சொல்லுவோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக நலவேற்று. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. சாந்தி, சாந்தி, சாந்தி. வாழ்க வளமுடன். இரண்டு கைகளையும் மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொள்வோம். கைகளில் இருக்கின்ற தெய்வீக காந்த சக்தி கண்களுக்குள் பாய்ந்து நிரம்பட்டும். முகம் முழுவதும் வருடிக் கொடுக்கின்றோம். முகம் நல்ல தேஜஸ் பெறட்டும். கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் 2 முறை. மெதுவாக கைகளை கீழே இறக்கி மென்மையாக கண்களை திறந்து தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளம்.